வணக்கம். அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. மகாராஷ்டிராவில் வெடித்த மொழிச்சண்டை. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி முதல்ல அந்த மொழிச்சண்டை வீடியோ, ஒரு பெண்ணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பேசக்கூடிய வீடியோ, மராத்தியா இந்தியான்னு பேசக்கூடிய வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்கே மட்டும் இல்லை, கர்நாடகா போன்ற இந்த மொழி பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், திமுக இந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கோம். எல்லோரும் கண்டிக்கிறோம், இந்தி திணிப்பை கண்டிக்கிறோம். அப்போ ஏற்கனவே 1967 மொழி போராட்டத்தால் ஆட்சிக்கு வந்தது திமுக. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொழியை திணிக்கிறார்கள், அதுவும் இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வலுப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ வந்திருக்கு. ஏர்டெல் நிறுவனத்தில் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் போகிறாரு. அவர் மராத்தி தான் தெரியும். மராத்தியில் பேசும்போது அங்கே இருக்கவங்க இந்தியில் பேசுகிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி ஒன்று அவர் மராத்தியில் பேசுங்கன்னா, மராத்தியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இந்தி அப்படிங்கிறது இந்துஸ்தானுடைய லாங்குவேஜுங்கிறாங்க. அப்போ ஒரு வாக்குவாதம் அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதாவது மராட்டியர்களுக்கேன்னு சொன்னதால் உருவாக்கப்பட்ட கட்சி பால் தாக்கரேவுடைய சிவசேனா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தேவேந்திர பட்னாவிஸ் சொன்னார், இல்லை மராட்டியம் தான் முக்கியம்னாரு. ஒன்று வேணாம், மகாராஷ்டிரா சட்டசபையில் மராத்தியை விட்டுட்டு நீங்கள் இந்தியில் பதவி பிரமாணம் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி இந்தியில் பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு அவங்க நிம்மதியாக அங்கே இருக்க முடியுமா? ஆனால் தமிழ்நாடு ரொம்ப இழிச்சவாய நாடு. யார் வந்த வரை நம்ம வாழ வைப்போம். வாழ வைக்கிறது தப்பு இல்லை, நம்ம இயற்கை வாழ வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வட இந்திய தொழிலாளர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, வாழ்வாதாரம் தேடி வராங்க. அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது, உடல் உழைப்பை கொடுக்குறாங்க. ஆனால் திட்டமிட்டு இந்தியை திருப்பக்கூடிய வேலையில் பிஜேபி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறனால இந்த வீடியோ இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு சாதகமாக போச்சு. பார்த்திங்கன்னா, நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல, மொழி பிரச்சனை. மகாராஷ்டிராவில் வெடித்தது மொழி சர்ச்சை. கர்நாடகாவில் இதை ரொம்ப உணர்வுபூர்வமாக பார்ப்பாங்க. நீங்கள் மகாராஷ்டிராலேயோ கர்நாடகாலேயோ போய் அவங்க மொழி இல்லாமல் நீங்கள் கடை பேர் பழக வைக்க முடியுமா? தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டியதாகுது, தமிழில் பேர் வைங்க. ஐயா ராமதாஸ் ஐயா இதுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணார். இப்போ தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏற்கனவே உத்தரவுலாம் நிறையா போட்டாங்க, தமிழ்லேயும் பேர் எழுதணும் அப்படின்ட்டு. இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் நிலைமை இருக்குது. அப்போ இந்த வீடியோ இன்றைக்கி பிஜேபிக்கு எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும்? இப்போ நீங்கள் மேற்கு வங்காளெல்லாம் போனீங்கன்னா அங்கே எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், ஆனால் பெங்காலியில் பேச தான் விருப்பப்படுவாங்க. அங்கே ஒரு பொருளை விற்கணும் இல்லை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா பெங்காலியில் தான் பேச முடியும், ஹிந்தியில் பேசினா அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படி நிறைய ஊர் நம்ம சொல்லலாம், மொழிப்பற்று நிறைய ஊரில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, அவங்க ஹிந்தியிலே பேசுவாங்க, இங்கிலீஷில் கூட விளம்பரம் பண்ணுவாங்க, நம்ம எதுவும் கேட்கவே மாட்டோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மொழி மாற்று சீரியல்லாம் இருக்கிற படம், இது நம்ம தமிழ்நாட்டில் பண்ணலாம், ஆனால் கர்நாடகாவில் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க தான் அந்த டப்பிங் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மொழி உணர்வு மிக்கவர்கள். நம்ம மொழி உணர்வு இல்லையேங்கும்போது ரொம்ப வருத்தமாகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்த உடனே, குஜராத்துக்கு போனால் அங்கே குஜராத்தி முக்கியம்னு மோடி அமித்ஷாவும் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க வெளி ஸ்டேட்டுக்கு வந்தவுடனே ஹிந்தி முக்கியங்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு ஹிந்தியை விட்டால் வருதுன்னு தெரியாது. இவங்களுக்கு தோதான லாங்குவேஜ் ஹிந்தி. அப்போ இந்தியா முழுக்க நம்ம ஒரே குடையின் கீழ் கொண்டு வரணும்னா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே உணவு. அப்போ கொண்டு வரணும்னா அந்த மொழியை கையில் எடுக்கணும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியை அழிக்க வேண்டும். அப்போ என்னென்ன மொழிகள், யார் யார் ரொம்ப திமிரிட்டு இருக்கிறது, யார் என்னென்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் நம்ம இந்தியை படிக்க வைப்போம். ஏன்னா நமக்கு அவங்களுக்கும் உரையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மோடிக்கு என்ன பிரச்சனை? மற்ற ஊரில் போனால் இந்தியில் போய் வாக்கு கேட்டு மக்களை ஏமாற்றலாம். தமிழ்நாட்டு ஆத்தாய போத்தாயன்னா இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியவும் மாட்டேது, ஒன்றும் மாட்டேது. அவர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்தளவுக்கு ஐயாவுடைய பேச்சு வீரியமாக போக மாட்டேது. அப்போ எல்லாத்தையும் ஹிந்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் போய் மோடி பேசுகிறார், ஒரே கைத்தட்டல். என்னங்க எல்லோரும் கைத்தட்டுறாங்க, தமிழர்களாச்சேன்னு பார்த்தா அங்கே உட்காந்துருக்கவங்க வட மாவட்டக்காரங்களாம், வட மாவட்ட தொழிலாளர் வந்திருக்காங்க. அவங்கள வச்சு தமிழ்நாட்டில் திருப்பூரில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோலி பண்டிகையை கொண்டாட பாருங்கள், நேற்று பாருங்கள், ஹோலி பண்டிகையை கொண்டாட கூட்டமாக படையெடுத்தனர். அவங்களே அங்கே வேலையிலேருந்து தான் இங்கே வராங்க. நம்மளை போய் ஹிந்தி படிங்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இந்த வீடியோ பிஜேபிக்கு எவ்வளோ சிக்கல் வருது? உடனே தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லிட்டார், இல்லை மராத்தி தான் எங்களுது. இப்போ எல்லோரும் அடித்து பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்போ தேஜஸ்விக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் இந்தியை தெரிஞ்சால் கூட பீகாரி அப்படி மொழி தானே அவங்களுக்கு புரியணும். மணிப்பூரில் மணிப்பூரின்னு இருக்குல்ல, நீங்கள் எல்லா ஊருக்கும் ஹிந்தி அப்படிங்கும்போது இன்றைக்கி பிஜேபிக்கு எப்படின்னாங்க, சில சம்பவங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். இப்போ திமுகவுக்கு இது சாதகம். பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல, அடுத்து மகாராஷ்டிராவில் வெடித்தது மொழி பிரச்சனை. இன்னும் பெரிய அளவுக்கு இந்த வீடியோ வைரல் ஆக்குறாங்க. வைரல் ஆக்கணும்னா ஆக்கணும், அதில் மாற்று கருத்தில் இல்லை. மொழி ரொம்ப முக்கியம். தாய்மொழியை அழிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு ஒரு வலுவான ஒரு செக்கு தான் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்து பிஜேபி அசராது. ஏன்னா பிஜேபி அங்கே ஒரு பேசும், என்ன சொல்லுது இப்போ தேவேந்திர பட்னாவிஸ், இல்லை எங்களுக்கும் ஹிந்திலாம் இல்லை, எங்களுக்கு மராத்தி தான் முக்கியம். இப்போ என்ன பிரச்சனை இந்த மேட்ரு வந்த உடனே, மராத்தியில் இனிமேல் எல்லா கடைகளிலும் பேசக்கூடியவர்கள் நீங்கள் மராத்தி தெரிஞ்சவர்களை
வேலைக்கு வைங்க அப்படிங்கிற பிரச்சனை இப்போ வரும். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தவுடனே தானே அதுக்கு வந்து நிறையா தீர்வு காண முடியும். என்னென்னா ஏர்டெல் ஒரு பெரிய நிறுவனம். நீங்கள் கூட இங்கேருந்து விமானத்திலலாம் போங்க, தமிழில் யாரும் பேச மாட்டாங்க. ஹிந்தி, ஆங்கிலம். நம்ம என்ன கேட்குறோம்? ஆங்கிலம், ஹிந்தி, இந்த ரெண்டில் வந்து நம்ம வந்து படிக்கணும்னா எது ரொம்ப முக்கியமாக படிக்கணும்? ஆங்கிலம் படித்தா உலகம் ஃபுல்லாக வேலைக்கு போகலாம். ஹிந்தி படித்தா இந்தியாவில் நிறைய இடத்துக்கு கூட வேலைக்கு போக முடியாது. அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகும்போது ஹிந்தியில் பேசினாரா இங்கிலீஷில் பேசினாரான்னு கேட்குறாரு செந்தில் பாலாஜி. கரெக்டான கேள்வி தான். இப்போ எந்த மொழி முக்கியம்? லண்டனில் போகும்போது எதில் பேசுவீங்க நீங்கள்? மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் ஹிந்தியில் பேசுவார், அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் தானே பேசுவார். நீங்கள் தான் ஹிந்தி வெறியராச்சு, பேச வேண்டியது தானே. அப்போ இந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து என்னென்ன சிக்கல்னா, வைரல் ஆகக்கூடாதுன்னு சில பெரிய நெட்வொர்க்லாம் வேலை செஞ்சாலும் உத்தவ் தாக்கரே இப்போ ஷிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் சண்டை, யார் இதில் போட்டி போட்டு ஆதரவு தரதுன்னு. இன்னொன்று நவநிர்மாண் சேனா, யார்? ராஜ் தாக்கரே. அவர் மராட்டியர்களின் தீவிரமாக இருக்கவர். அவர் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கார். என்ன ஒன்று, பிஜேபி மட்டும் இப்போ ஆட்சியில் இல்லைன்னா பெரிய அளவுக்கு வன்முறை நடந்திருக்கும். பிஜேபி ஆட்சியில் இருக்கிறனால, அதுவும் மிருக பலத்தோடு இருக்கிறனால எல்லா கட்சியும் அமைதி காக்கிறாங்க. உத்தவும் பிஜேபியை பகிச்சிக்க மாட்டார், யாருமே பகிச்சிக்க மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் இந்த விஷயத்தை மேலெடுக்கும். பாருங்க, ஹிந்திங்கிற அங்கே மராத்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த வீடியோ இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்தியா அப்படிங்கிறது பல மாகாணங்களின் கூட்டமைப்பு, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாட்டில் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒரே மொழியை திணிக்கிறோம். இப்போ அன்புமணி ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், பெரிய இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் புக் பண்ணுறோம், இல்லை வந்து இந்த ஆக்ட்டு நம்ம நெட்டெல்லாம் வச்சுருக்கோம், அங்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா தமிழுக்கு 1 எழுத்தும் 2 எழுத்துங்கிறாங்க. ஹிந்தி அப்படின்னா உடனே கிடச்சிரும் லைன். தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா லைனே கிடைக்காது. ஸோ அதையும் தாண்டி ஹிந்திக்காரங்க எடுத்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைனே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போனால் இன்று ஒரு ஹிந்தி சொல்லுன்னு எழுதியிருப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? இன்று ஒரு மலையாளம், இன்று ஒரு கன்னடம், இன்று ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் போட்டு அது என்ன ஹிந்தி? அப்போ அப்படியே முன்னின்மை சமஸ்கிருதத்தை கொண்டு வருவீங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி மொழியை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் திமுகவுக்கு தான் சாதகமாக போகும். பிஜேபி தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல. இந்த ஆளுநரை வச்சு பண்ணுறது, அண்ணாமலை பேசுகிறது, இதெல்லாம் திமுகவுக்கு சாதகம். மறுபடியும் சொல்கிறோம், திமுக மீது 1000 விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் இந்த மொழி பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிஜேபிக்கு எதிராக எல்லாரும் குரல் கொடுக்கக்கூடிய அவசியம் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தை முடக்கி நாடாளுமன்றத்தை செயல்படாமல் பண்ணி பிஜேபிக்கு வேறு மேட்டர் இல்லை, இங்கே பேசுகிறவங்களுக்கு ஒரு மேட்டரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது. பிஜேபிக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். இப்போ தமிழர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகும், கன்னடர்கள் மத்தியிலையும் வைரல் ஆகும். ஏற்கனவே மொழி பிரச்சனை பெருசாகி கொண்டிருக்கிற நேரத்தில் பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஓட்டு கிடைக்காதுங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கிற 10 ஓட்டும் காலி பண்ணுற வேலையை இப்போ அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.